லலித் குகன் யாழில் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் கோட்டாபயவை நீதிமன்றில் முன்னிலையாக உத்தரவு. சர்வதேச விசாரணை என்ற நிலைப்பாட்டிலேயே தமிழரசு கட்சி என்றும் உள்ளது. சாணக்கியன் கஜேந்திரகுமார் விவாதம். கண்டல் தாவர அழிப்பை நிறுத்துங்கள் செல்வம் அடைக்கலநாதன். வடமாகாணத்தில் புகையிலை பாவனையை இல்லாமல் செய்ய வேண்டும் ராமநாதன் அர்ஜுனா. மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரையே கந்தசாமி பிரபு மீட்டு தாருங்கள் கவீந்திரன் கோடீஸ்வரர். கீரிமலையில் அனுமதியின்றி கொட்டப்படும் குப்பைகள் நேரில் சென்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர். வடகிழக்கில் தனிப்பட்ட அபிவிருத்தி நிதி மையத்தை உருவாக்க வேண்டும் சாணக்கியன். வடகிழக்குக்கு தனியான பணவலகை உருவாக்கும் சாணக்கியனின் திட்டத்தை வரவேற்கின்றேன் அர்ஜுனா. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் வெளியான உத்தியோகபூர்வ அறிவிப்பு. யாழ் சிறைச்சாலையில் குவிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படையினர். நாட்டில் அலையாக பரவும் சிறை மோதல்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானம். மாகாண சபை தேர்தல் குறித்து அரசு தரப்பின் அறிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பில் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் செப்டம்பர் 29ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையாக நிகழ்நிலையில் சாட்சியம் அளிக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் மாதம் 10ஆம் நாளில் யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்டு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்கமைப்பதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கள் பகுதியில் வைத்து முதல் நாள் காணாமலாக்கப்பட்டனர். அதனை அடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆள்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்துக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. அந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர்கள் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர்கள் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்து வந்தார். இந்நிலையில் வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக தோன்றி மன்றில் சாட்சியம் அளிக்க தனது சட்டத்தரணிகள் ஊடாக விண்ணப்பம் செய்தார். அதனை அடுத்து கோட்டாபய ராஜபக்ச யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டாபய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக மன்றில் தோன்றி தனது சாட்சியங்களை பதிவு செய்ய மன்று அனுமதித்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி குறித்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கோட்டாபய கொழும்பில் உள்ள பிரதான நீதிமன்றங்களில் ஏதாவது ஒன்றில் நேரில் தோன்றி நீதவான் முன்னிலையில் நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க மன்று கட்டளையிட்டது. அதேவேளை எந்த நீதிமன்றில் முன்னிலையாக உள்ளதாகவும் முன்னிலையாக ஏதுவான 3 திகதிகளையும் மன்றுக்கு தெரியப்படுத்துமாறு மன்று குறிப்பிடும் திகதியில் நீதிமன்றில் நேரில் முன்னிலையாக நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்று கட்டளையிட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதிமன்றில் முன்னிலையாக நிகழ்நிலையில் சாட்சியம் அளிக்க மன்று உத்தரவிட்டது. தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த அநியாயங்களுக்கு சர்வதேச விசாரணையே வேண்டும் என்பதே தமிழரசு கட்சியினுடைய ஒரே ஒரு கொள்கையாக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். கௌரவ சாணக்கியன் அவர்கள் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு ஏதோ தமிழரசு கட்சி உள்ளக விசாரணையை வலியுறுத்துவதாகவும் நான் குறிப்பிட்டதாகவும் அப்படி அல்ல, தாங்கள் அப்படியே எந்த ஒரு இடத்திலும் வலியுறுத்தவில்லை. தங்களுடைய நிலப்பாடு ஒரு சர்வதேச விசாரணை என்றதை இன்றைக்கு ஏதோ நான் இந்த சபைக்கு வெளியிலேயும் தமிழரசு கட்சியினுடைய நிலப்பாடு சம்பந்தமாக தவறாக கருத்துக்களை தெரிவித்ததாக சொல்லியிருக்கிறார். இந்த சபையிலேயே செம்மணி புதைக்குழிகள் சம்பந்தமாக 77 கேள்வி பதில் தெரிவிக்கின்ற வகையிலே சாணக்கியன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார். அரசாங்கத்துடைய விசாரணையை நடத்துகின்ற பொழுது சர்வதேச கண்காணிப்புகள் அவசியம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இப்ப ஒரு உள்ளக விசாரணைக்கு எதிரென்றால்
அதை பற்றி கதைக்கவே இயலாது. உள்ளக விசாரணைக்கு தாங்கள் தயாரில்லை என்றால் நாங்கள் இதை ஏற்கவில்லை, நாங்கள் சர்வதேச விசாரணை மட்டும்தான் தேவை என்றதை தான் வலியுறுத்தோம். அரசாங்கம் செய்ய போறது ஒன்றதுக்கு அரசாங்கம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்றத வந்து Honorable Minister, because you refer to his name. Sir, hold on. Sir, a member. Sir, just give me a minute. The member raised a point of order and he has made some allegations misleading the House. So it's my right to respond to that. That's on the standing orders. Honorable Deputy Speaker. Okay, I'll give you a minute, Honorable Member. Okay, இந்த விடயம் சம்பந்தமாக தமிழரசு கட்சி அப்படி செய்து இப்படி செய்துன்றது இல்லாமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை கொண்டு போகும் சொன்ன வேலையை அவர்கள் செய்யணும். நாங்கள் அரசாங்கத்தில் வந்து வேலை திட்டங்கள் செம்மணி தொடர்பாக அரசாங்கத்துடைய வேலை திட்டத்தை திருப்தியிலே என்று சொல்றோம். அது அவருக்கு பிடிக்கல என்றால் அது அவர் நிலப்பாடு. தமிழரசு கட்சியிட கருத்துக்களை பற்றி அவர் ஏன் கவலைப்பட வேண்டும் எனக்கு தெரியாது. இப்படியான நன்றி. மன்னாரில் வண்டல் தாவரங்கள் அழிக்கப்படுவதால் மீன்வளம் இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக செல்வம் அடைக்கலநாதன் சபையில் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்திலே குறிப்பாக இந்த வண்டல் தாவரங்களுடைய செயல்பாடுகள் கூட காணப்படுகிறது. குறிப்பாக என்னுடைய விடத்தல் தீவு, என்னுடைய பிறந்த இடமான விடத்தல் தீவிலே இந்த வண்டல் தாவரங்கள் கூடுதலாக காணப்பட்டாலும் மன்னார் மாவட்டத்திலே கூடுதலாக இந்த எங்களுடைய கடத்தொழிலாளர்களுக்கு வளஞ்சைக்கின்ற வகையிலே இந்த தாவரங்கள் மிக ஒரு உத்வேகத்தை அந்த எங்களுடைய மீனவர்களுக்கு கொடுப்பதை நாங்கள் சொல்லியாக வேண்டும். ஆனால் பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த வண்டல் தாவரங்களை விடத்தல் தீவிலே அட்டைப்பண்ணை செய்வதற்காக பல ஏக்கர்களை ஒதுக்கி இந்த வண்டல் தாவரங்கள் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அமைச்சர் அவர்கள் இதிலே கவனம் எடுக்க வேண்டும். அதே போல் மன்னார் நகரப்புறங்களிலே தனியார் காணிகளை கடற்கரை மட்டும் சென்று அந்த வண்டல் தாவரங்களை அழிக்கின்ற செயல்பாடுகளை அவர்கள் செய்கிறார். ஒரு பக்கம் எங்களுடைய மீனவர்கள் இந்த வண்டல் தாவரங்களை உற்பத்தி செய்கின்ற விடயங்களை செய்தாலும் கூட மன்னார் மாவட்டத்திலே கூடுதலாக இந்த வண்டல் தாவரங்கள் அழிக்கப்படுவதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஏனென்றால் விடத்தீவை பொறுத்தமட்டிலே மிக ஒரு தேசமாக வண்டல் தாவரங்கள் வளர்ந்திருக்கிறது. அங்கே மீன் உற்பத்திகள் கூடுதலாக இருக்கிறது. இயற்கையாக அந்த வளம் எங்களுக்கு அமைந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 75 ஏக்கருக்கிட்ட அட்டை பண்ணை வைப்பதற்கான ஒரு முயற்சியை நான் நினைக்கிறேன் டக்ளஸ் தேவானந்தா பீரியட் காலத்திலே அதை செய்து அது எங்களுடைய மக்கள் போராடி அதை நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தை நீங்கள் உண்மையிலே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த வண்டல் தாவரம் என்பது எங்களுடைய மீனவர்களுக்கும் மீன் உற்பத்தி செய்யப்படுகிற இடமாக இன்றைக்கு மன்னாரை நோக்கி வடக்கே நோக்கி வருகிறார்கள் என்றால் கூட மன்னாரை நோக்கி இந்தியன் ட்ரோலர்கள் வருகிறது என்றால் இந்த உற்பத்திகள் அளிக்கப்படுகின்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது. ஆகவே இந்த வண்டல் தாவரம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் மன்னார் மாவட்டத்திலே கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும். இந்த அழிவுகளை நிப்பாட்டி கூடுதலாக தனியார் மிக மோசமாக செயல்படுகிறார். இந்த காணிகளை களவெடுத்து உரிமையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு களவெடுத்து கடற்கரை பிரதேசத்திலே இந்த வண்டல் தாவரங்களை அழிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் இதில் கவனம் எடுக்க வேண்டும். நான் நன்றி சொல்லுகின்றேன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு. உண்மையிலே இந்த விடயம் யாருமே கொண்டு வராத ஒரு விடயமாக இருக்கிறபடியால் இந்த விடயத்திலே அரசாங்கம் கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரதி சபாநாயகர் அவர்களே ஒரு சின்னொரு மாற்று கருத்தை இதில் சொல்லலாம்னு நினைக்கின்றேன். என்றால் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. எங்களுடைய மன்னாரை எடுத்துக்கொண்டால் பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த கரண்ட் மின்சாரம் என்பது இடவிலே படு மோசமான நிலைமையை கொண்டு வந்திருக்கிறது. அங்கே மனிதர்களாக யாரும் பார்க்கப்படுவதில்லையோ தெரியவில்லை. ஆனால் இந்த காற்றலை மின்சாரத்தை கொண்டு வருவதற்கு அடிபட்டு பிடிபட்டு கொண்டு வந்து அங்கே பூட்டுகிறார். ஆனால் இரவிலே எங்களுடைய மக்கள் படிப்பு இந்த ஏஎல் எக்ஸாம் நடக்கப் போகிறது பிரதி சபாநாயகர் அவர்கள். இந்த இரவிலே இந்த கரண்ட் வந்து போகின்ற ஒரு நிலை காணப்படுது. இது நான் இருக்கின்ற காலத்திலே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது பிரதி சபாநாயகர் அவர்களே. ஆனால் இதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு என்பது ஏன் செய்யாமல் இருக்கிறார்கள்? அங்கே எல்லாரும் வசதியானவர்கள் இல்லை. அங்கே வாங்கப்பட்ட ஃப்ரிட்ஜாக இருக்கலாம்,
குளிரூட்டிகள் எல்லாம் எலக்ட்ரானிக் சாமான் எல்லாம் அடிபட்டு போகுது. ஆகவே இதில் மெத்தனை போக்கை மின்சார சபை கொள்ளுகிறது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. வடமாகாணத்தில் இருந்து புகையிலை பாவனையை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் தெரிவித்தார். எங்களுடைய மதிப்புக்குரிய தயாசிரி ஐயா அவர்களுக்கு இன்றைய தினம் இந்த சிறப்பு பேரணை, அதாவது பழங்களில் அதாவது மருந்துகள் அடித்து பழங்கள் விற்கப்படுகிறது தொடர்பான சிறப்பு பேரணியை கொண்டு வந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உண்மையாக இது ஒரு மருத்துவம் சார்ந்த பேரணி, அவரோட சட்டத்தரணி நான் மிகவும் வரவேற்கிறேன். ஏனென்றால் இந்த பழங்களில் அடிக்கப்படுகின்ற இந்த மருந்துகளால் கேன்சர் தான் கூட வருகிறது. ஒரு மருத்துவனாக எனக்கு அது தெரியும், கேன்சர் தான் கூட வருகிறது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தால் ஓரல் கேன்சர், அதாவது வாயில் வார கேன்சர் எடுத்து பார்த்தீங்க என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் நாடு கொண்டு. உதாரணத்துக்கு புகையிலை, பழங்களவர் தெரிவித்ததெல்லாம் பார்த்தா புகையிலையில் பாவிக்கிற சுண்ணாம்பு அல்லது புகையிலையில் பாவிக்கிற இந்த மருந்துகள், எத்தனால், இவை அவர் காய வைக்கிற எத்தனால், இதனால ஆண்களில் வர கேன்சர் நாலு கொண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இலங்கையில் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கேன்சரால், ஓரல் கேன்சரால் 3 மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பேருக்கு 100,000 அதாவது 1,00,000 மக்களுக்கு கிட்டத்தட்ட 14 இருந்து 16 வீதமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சனத்தில் இந்த கேன்சரால். ஆனால் உண்மையான விடயம் என்னென்றால் இதை பார்க்க வேண்டியது சுகாதார அமைச்சு, அதை பார்க்க வேண்டிய சுகாதார அமைச்சில் இப்போ உதாரணத்துக்கு வடக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கு மாநிலத்தில் சுதேச அமைச்சு தான் இதை பார்க்க வேண்டும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது, அதாவது உணவு சட்டம் ஃபுட் ஆக்ட் ஒன்று இருக்கிறது. இந்த ஃபுட் ஆக்டில் முக்கியமான விடயம் பார்க்க வேண்டியது பிஹெச்ஐ, அதை கண்ட்ரோல் பண்ணுவது ஆர்டிஹெச்எஸ். ஆனால் வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தால் வடக்கில் இருக்கிற ஆர்டிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், பிடிஹெச்எஸ்ஸாக இருக்கலாம், முழு பேரும் கலர். ஸோ இவர்களால் என்னென்று இந்த ஃபுட் ஆக்டை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலும்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு நல்ல உதாரணம் ரீச்சான்னு சொல்லப்படுகின்ற பண்ணை, வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ரீச்சான்னு சொல்லப்படுகிற பண்ணை, அங்கே உற்பத்தி செய்யப்படுற பழங்களில் பாவிக்கப்படுறது முழுக்க ஃபார்மலின். கௌரவ மூலாசரண மதுரமணி அங்கே பாவிக்கிறது ஃபார்மலின். அது ஃபார்மலின் எங்கே பாவிக்கப்படுற என்றால் சாதாரணமாக ஒரு பொடி ஒன்றை 3 நாளைக்கு நாங்கள் பதப்படுத்தி வைத்திருப்பதாக பாவிக்கிறது தான் இந்த ஃபார்மலின். இந்த ஃபார்மலின் ஒன்று நாங்கள் எங்களை இதுக்கு அடிக்கின்ற போது அது கேன்சரை கோஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரல் கேன்சர்ஸ், அதாவது வாயில் ஆண்களுக்கு வர இந்த கேன்சரில் முக்கியமானது புகையிலை. நேற்றை பார்த்து எங்களுடைய கையத்திரமார் பொன்னம்பலமார் சொல்லுகிறார், புகையிலையை வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்கிறத தடுக்கக்கூடாது, வடக்கு மாகாண மக்கள் புகையிலை உற்பத்தி. ஒரு மருத்துவனாக நான் சொல்கிறேன், வடக்கு மாகாண மக்கள் அதிகமாக ஆண்கள் சாகிறதையா இந்த சிகரெட், பீடி, இதில் இப்போ பார்சரி பாருங்க 22 பார்களை கொண்டு வந்து வடக்கு மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க. எத்தனால், அல்கஹால், இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் ஆக்ட், அது எக்ஸசைஸ் டிபார்ட்மெண்ட். ரெண்டாவது இங்கே இருக்கிறது கையத்திரமார் பொன்னம்பலம். இவருக்கு வடக்கு மாநிலத்தில் அதிகப்படியாக புகையிலைகளை உற்பத்தி செய்து மக்கள் சாகும். ஜோஜி பாருங்க, இப்போ வடக்கு மாநிலத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறா, வடக்கு மாநில சபை பாருகிற நான் சொல்லுவேன், வடக்கு மாநிலத்தில் உற்பத்தி செய்ய போறீங்களா, வடக்கு மாநிலத்தை கொண்டு வெளியளவில் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, வேணுமெண்டா தெற்கில் ஓட்டவில் நான் சொல்லுவேன். ஆனால் இவர் சொல்லி கொடுக்காரு, இல்லை வடக்கு மாநிலத்திலேயே அதை அவர்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது, புகையிலையை நாங்கள் நடவடிக்கை. ஒரு மருத்துவ அறிவும் இல்லை, சட்டத்தரணி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம், சட்டத்தரணி அறிவுகளும் இல்லை. நான் பார்க்கல, இந்த கோர்ஸுக்கும் போனது நான் காணல. ஆனால் இவை சரியான முக்கியமான விடயம். ஒரு மருத்துவம் சம்பந்தமாக ஒரு பாராளுமன்றத்தில் கதைக்க ஒன்றில் தெரிந்து கதைக்கணும், அல்லது தெரிஞ்சவன்கிட்ட கேட்டு கதைக்கணும். இந்த தயாசிரி ஐயா அவர்கள், கௌரவ உறுப்பினர் தயாசிரி ஐயா அவர்கள் கொண்ட இந்த பிரேரணை சரியான முக்கியம். இதை விட சொல்றேன், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம், இந்த ரீச் ஆஃப் ஃபார்ம்ல சகல பொருட்களையும் ஃபார்மலின் அடிக்கப்படுது. அவை தெற்கு கொண்டு வரப்போகுது. திட்டமிட்ட ரீதியில் ரீச் ஆஃப் ஃபார்ம்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற சகல பழங்களை, உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் வாழைப்பழ உற்பத்தி கூட, மாம்பழ உற்பத்தி கூட. எங்கட மாம்பழ உற்பத்தியை ஊக்குவிக்கிற எங்கட இளங்குமரன் தம்பியும் இதில் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பருத்தத்துறையில் 500 ஏக்கர் காணியலோ 500 பரப்பு இவ்வளோ கொடுக்க 500 பரப்பு காணியை நிறைவேறுகின்றது. 500 பரப்பு காணியை கொடுத்து மாம்பழ உற்பத்தி செய்யணும். ஆனால் அங்கே இருக்கிற புஷ்பராணி என்ற அந்த புஷ்பராணியும் ஒரு ராணி உண்டு, அந்த வடக்கு மாநிலத்தின் செயலாளருக்கு அந்த கோவிட்-19 எடுத்த அந்த ஒடிட் ரிப்போர்ட்டை கூட தர முடியாத இவர்கள், ஒரு மருத்துவ அறிவு இல்லாதவர்கள் வடக்கு மாநில சுகாதார செயலாளராக எப்படி இருக்கிறது? அது பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைச்சிருக்கிறோம். பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என கூறும் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசுவாமி பிரபு மாதவனை மயிலத்தமடு மேய்ச்சல் தரையை மீட்டு தர வேண்டும் என கவீந்திரன் கோடீஸ்வரன் சபையில் தெரிவித்தார். பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக இருக்கின்ற பிரச்சனையாக இருப்பது மேச்சத்தரை காணியை விசரணை செய்வது. மேச்சத்தரை காணியை கொடுக்கின்ற பொழுதுதான் மாடுகளை அந்த இடங்களிலே நாங்கள்
வளர்த்து அதற்கான பால் உற்பத்தியை பெருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும். விசேடமாக கந்தசாமி பிரபு அவர்கள் பிரதித்துவம் படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டம், அதில் இருக்கிற மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மாதவனை மயிலத்தமடு மேச்சத்திரை காணி. இந்த காணியை கொடுத்தாலே பால் உற்பத்தியிலே பெரிய ஒரு பங்களிப்பை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பண்ணையாளர்களினாலே ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அந்த பால் உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள முடியும். அந்த விடயத்தை முதலாவது நாங்கள் செய்ய வேண்டும். அரசாங்கத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற கந்தசாமி பிரபு அவர்கள் மயிலத்திரை மாதவனை மேச்சத்திரை காணியை எடுத்து கொடுப்பதற்கான முழு வேலை திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவதாக இருப்பது வட்டமடு பிரதேசம், மட்டமடு மேச்சத்திரை காணி. இன்று 1972ஆம் ஆண்டிலிருந்து அதற்கான 4000 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டிருந்தது மேச்சத்திரைக்கு. அங்கே இருக்கின்ற மேச்சத்திரை காணிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது தற்பொழுது அந்த மேச்சத்திரை காணியிலே மாடுகளை மேய்ப்பதற்கு தடங்கள் பல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் பால் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும், பண்ணையாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் வட்டமடுவில் இருக்கின்ற மேச்சத்திரையை இல்லாதொழிக்கின்ற செயற்பாடுகள் மேற்கொள்வதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலும் கூட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த பண்ணையாளர்களுக்கான அந்த மேச்சத்திரை காணியை கொடுப்பதிலே பல தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த இடத்திலே மாடுகளை மேய்ப்பதற்கு தடங்கள் ஏற்படுத்தப்படுமானால் பால் உற்பத்தியிலே பாரிய ஒரு வீழ்ச்சியை அந்த பிரதேசம், அதாவது நாடு எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் ஏற்படும். ஏனென்றால் மேச்சத்திரை காணியிலே விவசாயம் செய்வதற்கான அனுமதியோ அல்லது ஏனைய வேலை திட்டங்களை கொடுக்கின்ற பொழுதோ அந்த இருக்கின்ற அந்த எருமை மாடுகள், பசு மாடுகள் அழிவடைந்து செல்லக்கூடிய சூழ்நிலை காணப்படும். ஏனென்றால் அதுக்கான தீவனங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் கடந்த காலத்திலும் திக்வா புயல் ஏனைய அனர்த்தத்தின் காரணமாக நூற்றுக்கணக்கான மாடுகள் இருந்தது. அதனாலே அதாவது உணவில்லாததினாலே அந்த மாடுகள் இருந்தது. அதனாலே பால் உற்பத்தி குறைவடைந்தது. இந்த அடிப்படையிலே வட்டமடு பிரதேசம், அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற வட்டமடு பிரதேசத்தை மேச்சத்திரைக்கான காணி 1972ஆம் ஆண்டு 4000 ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணியை அவர்களுக்கு, பண்ணையாளர்களுக்கு கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த பிரதேசத்திலே பால் உற்பத்தியினாலே இந்த நாட்டுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய கைத்தொழில்துறையை ஊக்குவிக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற ஒரு ஃபேக்டரியை உருவாக்க வேண்டும், வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். அங்கே இலங்கையில் இருக்கின்ற பாலிலே ஆக கூடிய ஃபேட்டுள்ள பால், கிழக்கு மாநிலத்தில் எருமையிலிருந்து கிடைக்கின்ற பால் தான் ஆக ஃபேட் கூடிய பாலாக இருக்கின்றது. ஆகவே இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த பால் உற்பத்தியை கொண்டு அந்த பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலைகளை நாங்கள் மேம்படுத்துகின்ற பொழுது கூடுதலானவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் மிகவும் நலிவடைந்த நிலை இருக்கின்றார்கள், பண்ணையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பண்ணையாளர்களின் மாடுகளை திட்டமிடப்பட்ட முறையிலே சில நபர்களினாலே அந்த மாடுகள் கொலை செய்யப்படுகின்றது, அந்த மாடுகள் அழிவடைய செய்யப்படுகின்றது. ஆகவே அவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வட்டமடுவில் உள்ள பண்ணையாளர்களை பாதுகாத்து கூடுதலாக அந்த மேச்சத்திரை 4000 ஏக்கரே தற்பொழுது காணாமல் இருக்கின்றது. அதனை நீங்கள் இன்னும் விஸ்தரணம் செய்து இன்னும் 2000 ஏக்கரை கொடுத்து ஒரு 6000 ஏக்கரை கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த இதிலே கூடுதலான எருமை மாடுகளை, பசு மாடுகளை வளர்க்க, கால்நடைகளை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அதனாலே நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு உற்பத்தியை, பால் உற்பத்தியை அந்த பிரதேசம் பெற்றுத்தரும். யாழ்ப்பாணம் கீரிமலை குப்பை மேட்டு பகுதிக்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நேரில் களவிஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகலப்பட்ட பள்ளங்களுக்குள் வலி தெற்கு பிரதேச சபையினர் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், ரச்சி கழிவுகள் என பல்வேறு வகையான கழிவுகளையும் கொட்டியுள்ளனர். இதுகுறித்து வலிவடக்கு பிரதேச சபையின் 26 உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் வடமாகாண ஆளுநர், வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர், மாவட்ட செயலர், தெல்லிப்பளை பிரதேச செயலர் என பல்வேறு தரப்பினரிடமும் முறைப்பாடு அளித்துள்ளனர். அத்துடன் வலி தெற்கு பிரதேச சபையினர் தம் கொட்டிய குப்பைகளை மீள அள்ளிச் செல்ல வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். இந்நிலையில்
நிலையில் வலிதெற்கு பிரதேச சபையினர் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை கடற்படையினரின் உதவியுடன் கனரக வாகனங்களில் குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதிக்கு வந்து கொட்டப்பட்ட குப்பைகளை குறித்த பள்ளங்களுக்குள் மேலும் தள்ளிவிட முயற்சித்துள்ளனர். இது தொடர்பில் அறிந்து வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொட்டப்பட்ட குப்பைகளை மீண்டும் அள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அவற்றை மேலும் பள்ளத்தினில் தள்ளுவதில்லை என அவர்களின் முயற்சியை தடுத்து நிறுத்தி அவர்களை திருப்பி அனுப்பினர். இது தொடர்பில் சுற்றாடல் அதிகார சபையினருக்கு வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் தொலைபேசி ஊடாக முறைப்பாடு அளித்த நிலையில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உத்தியோகஸ்தர்கள் களதரிசிப்பினை மேற்கொண்டு அங்கு கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் தொடர்பிலும் தமது அவதானத்தை செலுத்தினர். அங்கு காணப்பட்ட குப்பைகளை மீள அள்ள வேண்டும் என்ற தமது நிலைப்பாட்டை உறுப்பினர்களுக்கு தெரிவித்ததுடன் தற்போதும் குப்பைகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளமையினால் அதனால் எழும் புகையினால் அயலில் வசிக்கும் மக்களுக்கு பல்வேறு வகையான சுவாச நோய்கள் ஏற்பட ஏது நிலை உள்ளது எனவும் உறுப்பினர்களுக்கு தெரிவித்து குறித்த விடயம் தொடர்பாக தாம் விரைவான நடவடிக்கையை மேற்கொள்வோம் என உறுதியளித்து சென்றுள்ளனர். 185 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட சத்ருகுண்டான் படுகொலை தொடர்பாக முறைப்பாடு அளித்த நபரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைக்காக 4ஆம் மாடிக்கு அளித்துள்ளதாக சாணக்கியன் சபையில் தெரிவித்தார். Satrakondan massacre happened where 185 Tamils were killed. 185 தமிழர்கள் 90ஆம் ஆண்டிலே செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி கொல்லப்பட்டன. அது சம்பந்தமாக போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த முறைப்பாடு சம்பந்தமாகத்தான் இந்த கேள்வியிலே முதலாவது பக்கம் என்னென்று சொன்னால், இப்பொழுது அந்த முறைப்பாடு செய்தவரை கொழும்பு 4ஆம் மாடியிலே சிஐடி பிரிவுக்கு அழைத்திருக்கிறார்கள். ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விடயம் சம்பந்தமாக கடந்த காலத்திலே 97ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையார் நியமித்த ஒரு குழுவிலே 3 இராணுவ தளபதிகளும் அதே போல் இன்னும் சிலரையும் வந்து நேரடியாக பொறுப்பு கூற வேண்டியவர், அதே போல் ஊர்காவல் படையோடு சேர்ந்தவர்கள் ஒரு சிலருடைய பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அவர்களை விசாரிக்காமல் இந்த முறைப்பாடை செய்தவரை சிஐடிக்கு அழைத்திருக்கு. அப்போ இது சம்பந்தமாக உங்களுடைய what is handed over here? Of course, okay, sir. I am allowed to make a few clarifications on the question because the word limit is 350. So I can't include everything. Otherwise, the honourable minister will not know what the question is. That's why. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கை துரிதமாக அபிவிருத்தி செய்ய தனிப்பட்ட அபிவிருத்தி நிதி மையம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என திட்ட முன்மொழிவை இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்தார். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, உங்களுக்கு தெரியும், நாட்டிலே அரசாங்கத்தின் ஊடாக அரசாங்க நிதியை மாத்திரம் வைத்துக்கொண்டு, ட்ரெஷரியிலே இருக்கிற நிதியை மாத்திரம் வைத்துக்கொண்டு 30 வருடத்துக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் 200-300 ஆண்டுகளாக பின்னடைவிலே இருக்கிற மலைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வது ஒரு கடினமான விஷயம். இந்த நாட்டிலே இருக்கிற நாட்டினுடைய வரி வருமானத்தை எடுத்து அபிவிருத்தி செய்து இந்த பிரதேசங்களை நல்ல நிலையை கொண்டு வருவதாக இருந்தால் அது இன்னும் எத்தனை ஆண்டுகள் எடுக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த ஒரு அபிவிருத்தி நிதியத்தை உருவாக்குறதுக்கான அங்கீகாரத்தை கேட்கறதுக்கான காரணம், இந்த விடயம் சம்பந்தமாக நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களை நாங்கள் பல தடவைகளை சந்தித்திருக்கிறோம். இது சம்பந்தமாக நிதி பிரதி அமைச்சர் நிதி சம்பந்தமான பிரதி அமைச்சரை சந்தித்திருக்கிறோம். இந்த அபிவிருத்தி நிதியம் ஒன்றை நாங்கள் உண்மையிலேயே உருவாக்கினால் அந்த அபிவிருத்தி நிதியம் ஊடாக அந்த அபிவிருத்தி நிதியத்தின் ஊடாக எங்களுடைய நாட்டிலே அனைத்து பிரதேசங்களையும் நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம். countries, if we set up this fund, honorable chair, we can ask donors like World Bank, ADB Bank and many other donors, multilaterals, to invest in this and to fund the country's development. So I hope that this parliament agrees to do that, because in the backdrop of the provincial councils not being there, at least if the provincial councils were there, we could have brought in some funds. And the provincial council also, my colleague Dr. Satyalingam will speak more on how the provincial council doesn't have enough financial powers to enable such a decision. At least if the provincial council was there, we can try and push it through the provincial council. In a situation where the provincial council's elections also haven't happened, there is no other avenue for Tamil speaking members to contribute to the development of this country. So in that sense, I move this motion and I hope that Parliament will approve. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயது மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கையில் மாற்றங்களை பரிந்துரைக்கும் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்துக்கான சட்ட மூலத்தை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வர்த்தமானியில் வெளியிட்டுள்ளது.
இன்று வெளியான இந்த விசேட வர்த்தமானியின்படி உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயது 67 ஆண்டுகளாகவும் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு வயது 65 ஆண்டுகளாகவும் உயர்த்தப்படும். மேலும் பிரதம நீதியரசர் தனது 67வது வயதை எட்டும் போது அல்லது 6 ஆண்டுகள் பதவிக்காலத்தை நிறைவு செய்த பிறகு இவ்விரண்டில் எது முதலில் நிகழ்கிறதோ அதன்படி ஓய்வு பெறுவார் என்றும் இந்த சட்டம் மூலம் குறிப்பிடுகின்றது. இந்த முன்மொழியப்பட்ட சீர்திருத்தம் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் அதிகபட்ச எண்ணிக்கையை 19 24 உயர்த்தவும் கோருகின்றது. அரசியலமைப்பின் 22வது திருத்தம் என பெயரிடப்பட்ட இந்த சட்டமூலத்தை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் வெளியிடுமாறு உத்தரவிட்டார். நாடு முழுவதும் உள்ள பல சிறைச்சாலைகளில் அமைதியின்மை நிலவுவதாக வந்த தகவல்களின் அடிப்படையில் யாழ்ப்பாண சிறையின் பாதுகாப்பு பலப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி யாழ் பாதுகாப்பு படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் KJNPK நவரத்ன சிறைச்சாலையில் கள ஆய்வு மேற்கொண்டுள்ளார். மேலும் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ராணுவ வீரர்கள் குழுவும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் யாழ்ப்பாண மாவட்ட பொறுப்பு பிரதி போலீஸ் மா அதிபர், யாழ்ப்பாண மாவட்டத்தின் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல போலீஸ் நிலையங்களின் பொறுப்பாண்மை அதிகாரிகள் ஆகியோரும் சிறைக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைக்குள் தற்போது ஒரு சிறப்பு கலந்துரையாடல் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சிறையில் இருந்து கன உலோகப் பொருட்கள் மற்றும் தளபாடங்களை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஆரம்பித்த சிறை மோதல் இன்று பசுசேன சிறைச்சாலை வரை நீண்டுள்ளமை குறித்து விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பிய நிலையில் பதில் வழங்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் அவர் போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் உள்ள நபர்களின் சதி இதன் பின்னணி என புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளதாகவும் கூறினார். குறிப்பாக மெகசின் சிறையில் நேற்று கலவரம் இடம்பெற்றது. அதில் ஒருவர் பலியானார். குருவிட்ட சிறை மோதலில் 2 பேர் பலியாகியுள்ளனர். தற்போது பல்லசேனவில் மோதல் ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. இதனை மையப்படுத்தி அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை ஒன்றிணைக்கும் போது திட்டமிட்ட சதி பின்புலமாக இருப்பது தெளிவாகியுள்ளது என அமைச்சர் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் இது தொடர்பில் அந்த சந்தர்ப்பத்தில் தனது கருத்துக்களை முன்வைத்த எதிர்க்கட்சித் தலைவர், இது ஒரு பாரதூரமான நிலை என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முன்னதாக இந்த சிறை மோதலை மையப்படுத்திய நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டது. இது தேசிய பாதுகாப்புக்கு சவால் விடும் செயல்பாடு. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதும் மகர உள்ளிட்ட சிறைகளில் மோதல்கள் வெடிக்க ஆரம்பித்தன. இது குறித்து கடுமையான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்றார். அம்பாறை மாவட்டத்தின் பழம்பெரும் தமிழ் கிராமமான திராய்க்கேணி 1990ஆம் ஆண்டு இடம்பெற்ற படுகொலைகளின் 36வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் அக்கிராமத்தில் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. கடந்த 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி திராய்க்கேணி கிராமத்தில் இடம்பெற்ற மிலேச்சுத்தனமான தாக்குதலில் 54 தமிழ் மக்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து அக்கிராமத்து மக்களால் வருடாந்தம் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதற்கமைவாக இம்முறையும் படுகொலை இடம்பெற்ற ஆலயம் ஒன்றில் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கிராம மக்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தீபமேற்றி சிறப்பு பூஜைகள் வழிபாடுகளை மேற்கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளர்களான காந்தன், தாமோதரம், பிரதீபன் இவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடனும் இணைந்திருங்கள்.